அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோன்புக்கு நம்ம என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அகர் அகர் அதாவது கடல் பாசியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கிட்டாச்சு. அதில் ஊறி வந்த பிறகு அதை ஒரு ஸ்டவ்வில் லைட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டவ்வில் பாலை சிம்மில் வச்சுக்கிட்டோம். இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா சம்பாலுக்கானதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் வதக்கிக்கிட்டு. அகர் அகர் வந்து நல்லா காய்ச்சி வந்த பிறகு அதில் பாலையும் எசன்ஸையும் சேர்த்தாச்சு. நல்லா ரெடியான பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, சம்பாலுக்கானதை நல்லா ஆற வச்ச பிறகு அதை ஒரு மிக்சியில் மாற்றி அதை அரைச்சிக்கலான்ட்டு அரைச்சிக்கிட்டேன். சம்பாலை அரைச்சி ஒரு 3 பாக்ஸில் பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நோன்பு திறக்க என்னென்ன ஐட்டம் பார்க்கலாம். வீட்டில் செஞ்ச மக்ரோனி அதாவது பாஸ்தா, அப்புறம் கடையில் வாங்கின சமோசா, அப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறம் சர்க்கரை பாச்சோர், சம்பால், அப்புறம் கடல் பாசி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ருட் அல்வா, லெமன் ஜூஸ், அதோட நோம்போட ஸ்பெஷல் ஐட்டம் நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சிக்கு ஈடாக எதுவுமே இல்லை. இந்த கஞ்சியோட ஒரு சமோசா சேர்த்து சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட் நோம்பு நிறைவேறிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.